Good afternoon, praise Lord. Welcome to this video. போன வீடியோவில் சொன்னபடி இது ஒரு ஸ்டடி ப்ரோக்ராம் அப்படின்னு நான் சொன்னேன். இதை நடத்தக்கூடிய ஆசிரியர் கூட்டணி தலைவர் அவர் ரெகுலராக பீரியாடிக்கலாக என்னை விசிட் பண்ணுறாரு. நான் தூங்குறனா இல்லை முயற்சிக்கணான்னு பாப்பார் போல இருக்கு. அவர் ஏன் என்னுடைய தாத்தா தான் இதை ஆரம்பித்தார். அவர் ஏன் இந்த மனுஷரை செலக்ட் பண்ணாருன்னா அவர் அப்போவே அதாவது அப்போ நான் ஸ்கூல் ஃபைனலில் தான் இருந்தேன். அவர் என்னோட ஒரு 10-11 வருஷத்துக்கு பெரியவராக ஆசிரியராக இருந்தார். மோரோவர் அவர் தற்கொலை ஆவிய உடையவராக இருந்தார். நான் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தாத்தா அவர்கிட்ட, அவரும் ஒரு ஹெச்எம் தான், அவர்கிட்ட சொன்னதா தெரியுது. எனக்கு எல்லாமே தெரியாது, மற்றவங்க சொல்கிறத கேட்டு அப்படி நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால் அவர் இதுமாரி ப்ரோக்ராம் ஆரம்பிச்சுக்கா போல இருக்கு. அப்பப்போ இங்கே பார்க்குறாருல. லாஸ்ட் டைம் வந்தப்போ வா நம்ம 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி 2-3 தடவைக்கு முன்னாடி வந்தபோது நான் இங்கே ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் நான் வச்சுருந்தேன். அப்போ அந்த பென்டியம் மெஷின் வச்சுருந்தேன் டெஸ்க்டாப்பு. அது கூட இன்டர்நெட்டு மோடம், அப்போ மோடம் டைப் இன்டர்நெட் இருந்தது. அதில் பிஎஸ்என்எல் மோடம் வாங்கி வச்சுருந்தேன். அதோட பிரிண்டர், கலர் பிரிண்டர் வச்சுருந்தேன், இங்க்ஜெட். ஸோ அது என்னோட மைண்டை அதில் நான் செலுத்தி இதெல்லாம் நான் புதுசாக தான் கற்றுக்குறேன். ஏன்னா நாங்கள் படிக்கும் போல் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதுமாரி டெஸ்க்டாப்ஸு அதெல்லாம் வந்துட்டு இருந்தது. ஸோ கல்லூரியில் எல்லோரும் வாங்கினாங்க, நானும் ஹெச்சிஎல் வாங்கி நான் வச்சுட்டு இருந்தேன். ஸோ இவர் இது ஒன்றுமே தெரியாதவர். அவருக்கு டைப்ரைட்டர் வரைக்கும் தெரியுது, டைப்ரைட்டிங் தெரியுது அவருக்கு. எனக்கு ஆனால் டைப்ரைட்டிங் தெரியாது. ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவர் இதை எதுவுமே அப்டேட் பண்ணாத ஒரு ஆள். இப்படிலாம் கூட இருக்கும் எதிர்காலத்தில் அப்படின்னு அவருக்கு தெரியல. அதில் நான் இன்வால்வ்டாக இருப்பேன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா எனக்கு யாரும் அதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சாரு, என்ன தெரில. ஏன்னா நான் இங்கே தனியாக தான் இருக்கேன். பட் ஒரு முடிவோடு இருக்கேன். நான் என்னோட முழு இதையும் நேரத்தையும் கல்வி பணிக்காகவும் என்னுடைய சொந்த மாதிரி மேம்பாடு அதுக்காக நான் அதுமாரி ஒரு தரிசனம் எனக்கு. ஸோ அவர் இங்கே பார்க்குறாரு இல்லையா, அவருக்கு தெரியல. ஸோ அவருக்கு டைப்ரைட்டிங் தான் தெரியும் அப்படின்னா இப்போ டைப்ரைட்டர் இப்படி இப்படி வரிசையாக அடிச்சுட்டே போகுது இல்லையா. ஸோ எங்கிட்ட இந்த பிரிண்டர் எப்படின்னா ஹெச்பி, அது ஹியூலெட் பேக்கர்டுன்றது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் அடிச்சிட்டிங்கன்னு வைங்க, அந்த பேஜ் மேலே தெரிகிற மாதிரி நீங்கள் வைக்கணும் அடுத்த பேஜ் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு. ஸோ அது பேக்கில் அடிக்கும். இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ் இருக்குது. ஸோ முதல்ல அது 3000 ரூபாய் தான் அது அந்த பிரிண்டரு. பட் ஹி டசன்ட் நோ ஏன் எப்படி அது மாதிரி அடிக்குது. உட்காந்து பார்த்துட்ருக்காரு, எப்படி இது மாதிரி அடிக்குது அப்படின்னு கேட்குறாரு. உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு எப்படி அடிக்குதுன்னா நான் சொன்னாலும் அவருக்கு புரியாது, பேசாமே இருந்துட்டேன். ஆனால் அவர் எப்பவுமே தற்கொலை அப்படின்னு சொல்லார். ஸோ நான் என்ன சொல்கிறேன், புன்னகை மன்னன் ஏற்கனவே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுறது. ஸோ ஐ எம் பிவில்டர்டு பை த ஒர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் தேர் தாட் ப்ராசஸ்ன்னு நான் சொல்லலாம். ஸோ நீங்கள் வேதம் வாசிக்காதவர், வேதாகம மன்னாவை தெரியாதவர், உங்களுக்கு அது கொடுக்கப்படலை அப்படின்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸ் இந்த மாதிரி தான் ஒர்ஸ்ட்டாக இருக்க முடியும். ஸோ என்னையும் அவர் ஏன் தற்கொலை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு, அல்லது அதுக்குரிய ஏற்பாடுகள் நம்ம பண்ணி வச்சுருந்தோமே, இவ ஏன் அப்படி நம்ம கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா அப்படின்னு அவர் நினைக்கிறாரு.
ஸோ அதில் ஒரு விஷ் லிஸ்ட் ஆஃப் எனி கேர்ள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 16-year-old கேர்ள் அப்படின்னா அந்த ஒரு குட் லுக்கிங் ஸ்பவுஸ், குட் எஜுகேஷன், குட் பிரெயின் ஒர்க் அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்களாம். நான் அதெல்லாம் நினச்சது கிடையாது. ஏதோ ஒரு தோற்றத்துலையாவது மாப்பிள்ளை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். நடக்கணும், நல்ல நல்ல நடை உள்ளவராக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். நல்ல ட்ரெஸ் பண்ணக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஒருத்தர் சொன்னாங்க என்கிட்ட, எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து ரெட் கலர் ஹீரோ ஹோண்டா பெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களாம். இது ஒரு எனி லேடியோடைய விஷ் லிஸ்ட்டு நம்பர் ஒன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரியே எந்த விஷயஸும் இருந்தது கிடையாது. ரெண்டாவது வந்து நமக்கு ஒரு சைல்டாவது நமக்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ விஷ் லிஸ்ட் அதாவது ரெண்டாவது வந்து சைல்டு இருக்கணும். மூணாவது வந்து ஜுவல்லரி, நல்ல நல்ல குட் டிஸ்போசிஷன் அந்த மாதிரி இருக்கணும். நாலாவது வந்து நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் அணிந்து கொள்ளக்கூடிய இது இருக்கணும். நல்ல வீடு அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எந்த லேடியும். இது எதுவுமே எனக்கு கிடைக்க முடியாதபடி இந்த பெரும் சோதனை கிரியேட் பண்ணி இருந்தாலும் கர்த்தர் எனக்காக தம்முடைய தூதர்களோட இருந்து வழக்காடி நான் இந்த வீடியோ போடுறதுக்காக நான் 2-3 தடவை நான் ட்ரெஸ் மாற்றுறேன் காலையிலேருந்து. இது 8வது வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அந்தளவுக்கு சாட்சி இருக்குது, கர்த்தர் எனக்கு அந்தளவுக்கு செஞ்சுருக்காரு. ஸோ இந்த விஷ்லிஸ்டில் இருக்கிறது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் இல்லையா? நம்மளுடைய மூளைன்னு நம்ம சோர்வுக்கு மன உளைச்சலுக்கு இடம் கொடுத்தா தான் அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இது அவருக்கு தெரியல. அதோட நான் வேதாமத்தை தரோவாக நான் படிச்சிருக்கேன். வேத பண்டிதர்களோட வாதிடக்கூடிய அளவுக்கு எனக்கு தெரியுது. எங்களுக்கு முன்னாடி உள்ள இந்த பாஸ்டர் சொல்வார், என்னை விட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, ஆனால் கூட நீங்கள் அந்த சபைக்கு கண்டிப்பாக வாங்க அப்படின்னு அவர் சொல்வார். ஸோ இது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.